கும்பராசிக்காரங்களா, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதா இல்ல கஷ்டமா? நேர்மையா சொல்றேன் கேளுங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ரிசல்ட் டிலே ஆகுதா? அதுக்கான காரணம் இங்கதான் இருக்கு. கும்பராசிக்காரங்க இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகும். இந்த வருடம் கும்பராசிக்கு சக்சஸ் இருக்கு, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. குரு ரெடியா இருக்காரு கொடுக்க, ஆனா ஏன் இன்னும் கிடைக்கலன்னு தெரியுமா? கும்பராசிக்காரர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம். நீங்க நிறைய உழைக்கிறீங்க, ஆனா அதுக்கான பலன் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதுக்கு காரணம் நீந்த இல்ல, கிரக நிலைகள் இன்னும் முழுமையாத சாதகமா அமையல. குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்க தயாரா இருந்தாலும் சனி பகவான் சில தடைகளை கொடுத்து பொறுமைய சோதிக்கிறார். அதனால இந்த வருடம் நிதானம் தான் உங்களோட மிகப்பெரிய பலம். பண வரவு தாராளமா இருக்கும், ஆனா அதே வேகத்துல செலவுகளும் வரிசை கட்டி நிக்கும். முடிஞ்ச வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் இடையில ஒரு சரியான திட்டமிடலை வச்சுக்கோங்க. பழைய கடன்கள் இருந்தா அதை அடைக்க இது ரொம்ப பொருத்தமான நேரம். நீங்க போடுற உழைப்பு கண்டிப்பா வீண் போகாது. சரியான நேரத்துல குரு அதற்கான பலனை இரட்டிப்பா திருப்பி தருவார். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், ஆனா அதை எப்படி சரியா பயன்படுத்திக்க போறீங்கன்றதுலதான் உங்களோட புத்திசாலித்தனம் இருக்கு. வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு ஆரம்பத்துல டாக்குமெண்ட் பிரச்சனைகள் அல்லது சின்ன தாமதங்கள் வரலாம். ஆனா விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் குறுக்கு வழிய மட்டும் தேர்ந்தெடுக்காதீங்க. நேர்மையா தெளிவா போயிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது. புதுசா பெரிய அளவுல பிசினஸ் ஆரம்பிக்கிறத விட இப்போ இருக்கிற வேலைய அல்லது பிசினஸ சிறப்பா பண்றது நல்லது. இது ஒரு பிளானிங் டைம். அதனால எதையும் யோசிச்சு நிதானமா செயல்படுத்துங்க. குடும்பம்னு வரும்போது திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் போன்ற சுப காரியங்கள்ல சின்ன தாமதம் இருக்கலாம். அதனால மனச தளர விடாம தைரியமா இருங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது பிபி வராம பாத்துக்கோங்க. மொத்தத்துல சொல்லப்போனா இது உங்களுக்கு ஒரு பொறுமைய கத்துக் கொடுக்கிற வருடம். உங்களை சுத்தி நடக்கிற எல்லா மாற்றங்களுக்கும் நீங்க காரணம்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. ஆன்மீக ரீதியா திருவண்ணாமலை கிரிவலம் போறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அமைதியையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். அந்த இருக்க தட்சிணாமூர்த்திய வழிபாடு செய்யுங்க. எல்லாமே பாசிட்டிவா மாறும்.